கர்நாடக மாநிலம் சாமராஜ் நகர் மாவட்டம் குண்ட்லூப்பேட்டை அரசு மருத்துவமனை. பச்சிளங்குழந்தையை கட்டியணைத்தபடி ஒரு கூட்டமே அழுது புலம்பிக் கொண்டிருந்தது. உறவினர்கள் போலீசாரிடம் ஆதங்க வார்த்தைகளை வீசிக் கொண்டிருந்தனர். அழுகை, ஒப்பாரி, ஆதங்கம் என அந்த மருத்துவமனையே போராட்டக் களமாக மாறியிருந்தது. 10 நிமிடத்திற்கு முன் கலகலவென சிரித்துக் கொண்டிருந்த குழந்தை இறந்துவிட்டதென்றால் யாரால் தாங்கிக் கொள்ள முடியும்? காது குத்திய கையோடு குடும்பத்தின் ஆண் வாரிசை காலனுக்கு காவு கொடுத்துவிட்டு நிற்கிறது இந்த கூட்டம். அத்தனைக்கும் காரணம் அந்த பச்சிளங்குழந்தைக்கு போடப்பட்ட மயக்க ஊசி. ஆம், சாமராஜ் நகர் மாவட்டம் போமலாப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனந்த், சுபமானசா தம்பதி. கடந்த 6 மாதங்களுக்கு முன்புதான் இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. குடும்பத்தின் முதல் வாரிசான அந்த குழந்தைக்கு பிரக்யாத் என பெயர் சூட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள். 6 மாத குழந்தைக்கு காது குத்தலாம் என்று குடும்பமே முடிவு செய்திருக்கிறது. அதன்படி சொந்த பந்தத்தை அழைத்து தடபுடலாக காதணி விழாவை நடத்தியிருக்கிறார்கள். காது குத்தி குழந்தைக்கு தங்க கம்மலும் மாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் குழந்தை வலியை தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருந்திருக்கிறது. கடைசி வரை அழுகையை நிறுத்தவே இல்லை. இரவு முழுவதும் போராடி பார்த்தவர்கள் விடிந்ததும் விடியாததும் குழந்தையை தூக்கிக் கொண்டு அருகிலுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். அங்கே குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் நாகராஜ் வலி தெரியாமல் இருக்க குழந்தையின் 2 காதுகளிலும் மயக்க ஊசியை செலுத்தியிருக்கிறார். அதற்கு 200 ரூபாய் கட்டணமும் வசூலித்து உள்ளார். ஆனால் அடுத்த 10 நிமிடத்தில் குழந்தையின் வாயிலிருந்து நுரை தள்ளி இருக்கிறது. கண்கள் மேலே சொருகி குழந்தை மயங்கி இருக்கிறது. இதனைக் கண்டு பதறிய நாகராஜ் குழந்தையை உடனடியாக குண்ட்லூப்பேட்டை தாலுகா மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல சொல்லியிருக்கிறார். அடுத்த கணமே குழந்தையை அந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். அங்கே பிரக்யாத்தை பரிசோதித்த மருத்துவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே குழந்தை இறந்துவிட்டதாக பகீர் கிளப்பியிருக்கிறார்கள். இதனைக் கேட்டு நிலைகுலைந்த ஆனந்தும் சுபமானசாவும் குழந்தையின் மரணத்திற்கு நியாயம் கிடைக்காமல் நகரப்போவதில்லை என மருத்துவமனையிலேயே அமர்ந்து அழுது புலம்பியிருக்கிறார்கள். இந்த தகவல் அறிந்த உறவினர்களும் ஊர்க்காரர்களும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனே மருத்துவமனைக்கு வந்த போலீசாரும் பெற்றோரிடம் நடந்ததை கேட்டறிந்து குழந்தையின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விசாரித்ததில் மருத்துவர் நாகராஜ் குழந்தையின் வலியை குறைப்பதற்காக அதிக டோஸ் அனஸ்தீசியாவை கொடுத்ததாக தெரிகிறது. இதனால் மருந்தின் வீரியத்தை பிஞ்சு குழந்தை தாங்க முடியாமல் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கலாம் என்று மருத்துவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவர் நாகராஜிடம் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். ஊசி போட்ட மருத்துவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும், குழந்தையின் பெற்றோருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காய்ச்சல், சளி, இருமல், பல்வலி, வயிறு வலி என உடலில் சிறு பிரச்சனை வந்தாலும் சுயமாக மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவர்களின் அறிவுரையோடு சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அனைத்து மருத்துவர்களின் கருத்தாக உள்ளது. அப்படி இருக்கும்போது ஒரு மருத்துவரின் தவறான சிகிச்சையே குழந்தையின் வலிக்கு காரணமாக அமைந்திருப்பது மருத்துவர்கள் மீதான நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது. 6 மாத குழந்தைக்கு எந்த அளவில் மருந்து கொடுக்க வேண்டும் என்று கூட அரசு மருத்துவருக்கு தெரியாதா என்பதுதான் அநேக பேரின் கேள்வியாகவே உள்ளது.
குழந்தையின் உடற்கூறாய்விற்கு பிறகு இந்த மரணம் மயக்க மருந்து அதிக அளவில் கொடுத்ததால் நடந்ததா அல்லது இதற்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்று தெரியவரும்.